இந்த கம்பெனி பேரு கேபிட்டல் கேட்டரிங் கம்பெனி. இது துபாயில இருக்க ஒரு கேட்டரிங் ஃபீல்டுல வர ஒரு ஃபேமஸான கம்பெனி. இந்த ஆட்னெக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கம்பெனிஸ்ல வர்ற ஒரு கம்பெனி இது. முக்கியமா துபாய் ஏர்லைன்ஸு, ஹெல்த் கேர் இந்த மாதிரியான முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இவங்க தான் கேட்டரிங் சர்வீசஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்காக தான் இந்த இமேஜ்ல குடுத்திருக்க வேலைகளுக்கு இப்ப ரெக்ரூட் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் 2 வேலை இருக்கு இல்லையா? கிளீனர்ஸ் அண்ட் கேட்டரிங் ஹெல்ப்பர்ஸ். இந்த 2 வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற அவசியம் இல்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. கிளீனர்ஸ் அப்டின்னா வந்து இந்த கேட்டரிங்ல வந்து ஃபுட் கொண்டு போறது, எடுத்துட்டு வரும்பொழுது அந்த இடத்த கிளீன் பண்ணி குடுக்குறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும். கேட்டரிங் ஹெல்ப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமைக்கும் பொழுது குக்குக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறது, ஹெல்ப் பண்ணி குடுக்குறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும். இந்த காய்கறி நறுக்கி குடுக்குறது, அரிசி கழுவி குடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு இருக்கும். சம்பளம் கிளீனருக்கு வந்து 1000 திர்ஹாம்ஸ் தராங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 23,800 வரைக்கும் வருது. கேட்டரிங் ஹெல்ப்பருக்கு 1100 திர்ஹாம்ஸ் தராங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 26,200 வரைக்கும் வருது. அடுத்து லாண்ட்ரி மேன், வெயிட்டர், ஸ்டோர் அசிஸ்டன்ட், அரபிக் குக், டயட் குக், பேக்கரி மேன், கான்டினென்டல் குக், இந்தியன் குக், புட்சர், சாலட் மேக்கர், அசிஸ்டன்ட் குக் அண்ட் சாண்ட்விச் மேக்கர்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த வேலைகள்ல எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும், அந்தந்த வேலையில குறைஞ்சது ஒரு 2லேருந்து ஒரு 5 வருஷமாவது வேலை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த வேலைகளுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். முக்கியமா அந்த வேலைகளுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்ன்றது உங்களுக்கு சைட்ல இமேஜ்லயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஓவராலா கம்பெனில இருந்து சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. ஏஜ் லிமிட் 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 40 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து 10 ஹவர்ஸ் டியூட்டி. இமேஜ்ல குடுத்திருக்க சேலரி எல்லாமே 10 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. இது இல்லாம வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ்ல டியூட்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஈசிஆர் அண்ட் இசிஎன்ஆர் 2 பாஸ்போர்ட்டுமே எடுத்துக்கிறோம். கம்பெனில இருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் விசா தான் குடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருச்சியில வச்சு இன்டர்வியூ பண்றோம். டைரக்ட்டா கிளையண்ட் வந்து தான் எடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா? ஆவரேஜா இருக்குமா? டஃப்பா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிளீனருக்கும், கேட்டரிங் ஹெல்ப்பருக்கும் இன்டர்வியூ செலக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். மீதி இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் இன்டர்வியூ செலக்ஷன் ஆவரேஜா இருக்கும். இந்த இமேஜ்ல குடுத்திருக்க 14 வேலையில ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேன்னா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்றதுக்கோ, எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வந்து இன்டர்வியூல கலந்துக்கலாம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மெடிக்கல் மட்டும் போட்டு குடுத்தா போதும். நாங்க விசாவுக்கு அப்ளை பண்ணிருவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.